Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல லஞ்ச் மெனு வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் லஞ்சுக்கு என்னென்ன பண்ணிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணுறேன். தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். ரெண்டும் பொரிஞ்சு வந்த பிறகு 2 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா வதங்கி வந்தால் போதும். இது நம்ம காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக செய்யும்போது நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். ஈஸியாக கூட இருக்கும், டேஸ்ட்டு கூட நல்லா இருக்கும். தக்காளி சாதம் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக இதில் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி கூட உப்பு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கொழிஞ்சு மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குக் ஆகணும்னா தான் நமக்கு தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கூட இருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கூட கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். எதுக்குன்னா நம்ம போட்ட மசாலா கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி போட்டுட்டு இப்போ இதை நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். மசாலாவோடைய ரா ஸ்மெல் போகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணால் போதும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா குக் ஆகி வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு தக்காளியில் போட்ட உப்பு சரியாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம இது குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் சாதத்தை ஆட் பண்ண போகிறேன். நமக்கு ரைஸ் பாயில் பண்ணி வச்சோன்னாக்கா 5 நிமிஷத்தில் நமக்கு இது முடிஞ்சிடும். ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு தம்முக்கு வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸு. அடுத்ததாக மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். மீன் மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி மசாலா தடவி வச்சுருந்தேன். இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். மத்தி மீன் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஆனால் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்க முடியாது, ரொம்ப முள்ளாக இருக்கும் அதில். இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இன்னொரு பேட்ச் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நான் முட்டை பாயில் பண்ண வச்சுருக்கேன். முட்டை வெறும் பாயில் பண்ணி எடுக்க போகிறதில்ல, பாயில் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன் முட்டையும். இப்போ பாயில் ஆகிடுச்சு. நம்ம தோல் எடுத்துடலாம் முட்டையோட. இப்போ மாம்பழம் சீசன் வந்திருக்கிறதுனால மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டில்.
நான் தோல் சீவி எடுக்கிறேன். ஏன்னா பசங்க வந்து தோலோடு இருந்தால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தோல் சீவிட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்ச முட்டை வந்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே வெறும் முட்டை பாயில் பண்ணி வச்சு தான் சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.